நாட்களில் அரண்மனை பொக்கிஷங்களை ஒரு லாக் ரூமில் வச்சுருப்பாங்க. நீங்கள் பேங்கில் நகை வந்து அடகு வைக்க போனீங்க அப்படின்னா லாக்கர் ரூம், செக்யூரிட்டி ரூம் இருக்கும். அந்த டோர் வந்து இவ்வளவு பத்திரமா இருக்கும். பேங்க் லாக்கர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பத்திரமா இருக்குது. இரும்பால் செய்யப்பட்ட லாக் ரூம். அந்த லாக் ரூமை வந்து ஸ்பெஷல் கான்கிரீட் வச்சு செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி பொக்கிஷ அறையில் காவல்காரனாக இருந்த செப்னா என்பவனை அந்த இடத்தை விட்டு அகற்றி ஆண்டவர் எலியாக்கின் குமாரனாகி இல்கியாவின் குமாரனாகி எலியாக்கிம் என்கிற ஊழியக்காரனை ஆண்டவர் இருக்கிறார். இதில் என்ன சொல்லப்படுறது, ஒரு தோளின் மேல தாவீதின் வீட்டின் திறவுகோலை தோளின் மேல் வைப்பேன் அப்படிங்கிறார். திறவுகோல் தோல் மேல இருக்குன்னா அந்த நாட்களில் அந்த பொக்கிஷ அறையினுடைய சாவி வந்து இப்பெல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. முந்திலாம் கிராமங்களில் பெரிய இவ்வளவு நீளமாக இருக்கும், திறவுகோல் வந்து இவ்வளவு நீளமாக இருக்கும். பெண்கள் அதை எடுப்பில் சொல்லி வச்சிருப்பாங்க, நீளமாக இருக்கும். அப்படி ஆக 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 நாட்கள் நாகரிகம் ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சின்னதாக மாறிச்சு. இப்போ வந்து டிஜிட்டல் லாக்காக மாறிடுச்சு. பாஸ்வேர்ட் போட்டு ஆன்லைன்லேயே நம்ம என்ன செய்யலாம், எங்கேயோ இருந்தால் கூட நம்ம வீடு வைஃபை கனெக்ஷன் நம்ம வீட்டை ஆன்லைன் மூலமாக திறக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு திறவுகோலை கொடுப்பேன் அப்படின்றார். அப்போ அடைக்கப்பட்ட ஒரு காரியத்தை திறப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு பண்றார். அவன் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவனுமா இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை திறக்க போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அந்த இடத்துல அந்த இல்கியாவின் குமாரனாகி எலியாக்கிமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்றார். நிறைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கு. முதலாவது ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் திறக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய கண்கள். இல்லையா? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகார் வனாந்தரத்திலே தாகத்திற்கு தண்ணீருக்கு அலைகிற ஒரு நிலை. ஆகாருடைய மகனாகி இஸ்மவேல் சாகக்கூடிய ஒரு நிலை. தண்ணியில சுற்றி தேடி பார்க்கிற, எங்க பார்த்தாலும் தண்ணி இருப்பதற்கான சாத்தியக்கூறே இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்ல தெரியுமா? 19ஆம் வசனம் 21:19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவனுடைய கண்களை திறந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ வனாந்தரத்துல நடந்தாலும் அவளுக்கு கண்ணு இருக்குமே தான் அவளால் நடக்க முடியும். கண்ணு இல்லாம யாராவது நடக்க முடியுமா? நடக்க முடியாது. கண்ணு இல்லாம யாரும் நடக்க முடியாது. அப்போ சம்திங் ஆவிக்குரிய இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார், அவருடைய கண்ணை திறக்கிறார். பக்கத்துல இருக்கிற ஊற்றை அதற்கு பிறகுதான் அவளால் கண்டுபிடிக்க முடிந்தது. இப்படிதான் போட்டிருக்கு. கண்களை திறந்தார், அவள் ஒரு தண்ணி துறவை கண்டார் அப்படின்னு போட்டு. அது வரைக்கும் தண்ணி துறவை சுற்றி தான் நடந்து வந்தா கூட அந்த தண்ணி துறவு அவருடைய கண்ணுக்கு படலை. இப்போ அந்த இடத்துல அவருடைய கண்ணு ஆண்டவர் திறக்கிறார். அப்போ தேவன் திறக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா கண். இல்லையா? கண் என்பது என்னதுன்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்களை ஆண்டவர் திறக்கும் போதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு அருகிலே இருந்தாலும் நம்மால் அதை கண்டுகொள்ள முடியும். மகதேலா நான் மரியாதை என்று நினைக்கிறேன். இயேசுவை தேடி போகும்போது இயேசுடைய உடல் அங்கே இல்லை, இயேசுவோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா அவருடைய உடலை யாராவது எடுத்து போயிருந்தா அவனுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கும் போது அவ கண்டுபிடிக்கிறார். அப்போ பக்கத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம சுத்தி அதை தான் தேடி கொண்டிருந்தாலும் அதை காண்பதற்கு அடைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படலை. அல்லேலூயா. அப்போ இதுல சொல்ற தாவீதின் திறவுகோலை எலியாக்கீமுக்கு கொடுப்பேன் அப்படின்றாங்க. அப்போ ஆண்டவர் சில லாக்ஸ் நம்முடைய இடைவெளியில திறக்கணும். அதுல முதல் என்ன அப்படின்னா கண்ணு. அடுத்து என்ன, இப்படி கண்ணு திறக்கல அப்படின்னா ஒண்ணு தாகத்தால செத்து போயிருக்கணும். என்னாகும் 23:21 யாரை என்று சொல்லப்பட்டிருக்குன்னா பிழையானியுடைய கண்ணு திறக்குது, அடைச்சுதான் இருக்குது. தேவதூதன் உருவிய பட்டயத்தோடு முன்னால் இருக்கிறாரு. உருவிய பட்டயத்தோட இருக்கிற அந்த தூதனை யாரால பார்க்க முடியல, அந்த பிழையாமால பார்க்க முடியல. ஒருவேளை கொஞ்சம் முன்னால கழுதையினுடைய கண்ணும் கழுதையினுடைய வாயும் திறக்கப்பட்டதுனால அந்த பிழையாம் தப்புறாரு. ஒருவேளை அந்த கண்ணு திறக்கப்படலை அப்படின்னா பிழையாமினுடைய கழுத்து போயிருக்கும். அப்போ கண்ணு திறக்கப்பட வேண்டியது அவசியம். கண்ணில் இருக்கிற அடைப்புகள் எப்படி சவுலினுடைய கண்களில் இருந்து செதில்கள் விழுந்தது போல நம்முடைய கண்களும் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியத்தை, ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியத்தை காண்பதற்கு தேவன் ஒரு திறவுகோலை தருவேன் என்று நமக்கு என்ன செய்கிறார் என்று வாக்குப்படுறார். அடுத்து பாருங்க, லூக்கா 24:45 ஆண்டவர் ஒன்று செய்யறார். என்ன செய்யறாருன்னா, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்தார் அப்படின்னு. அல்லேலூயா. மனதை திறக்கிறார். சங்கீதங்களிலும் தீர்க்க நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் இயேசு யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த இயேசுவை அநேகர் ஒரு போதகராக எண்ணுகிறார்கள். இயேசுவை அநேகர் ஒரு அற்புதம் செய்கிறவராக அல்லது ஒரு மகானாக ஒரு புனிதராக எண்ணுகிறார்கள். ஆனா இரட்சகராக யார் எண்ணுவார்கள் அப்படின்னா, யாருடைய மனது இந்த வேத வாக்கியங்களை அறியும்படி திறக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழி 1 தீமோத்தேயுல ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்து அப்படின்னு போட்டு, அப்போ அதை சிறு வயதுல இருந்து தீமோத்தேயு அறிந்திருந்தார் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அவருக்கு பக்கத்துல இருந்தா கூட அவரை ரட்சகராக அவங்களால என்ன செய்ய முடியாது, அறிய முடியல. இன்றும் கூட யூதர்கள் மேசியா வருவார் என்று சொல்லி ஒரு புலம்பலின் சுவர் அப்படின்னு ஒரு சுவர் இருக்குது, அதை முட்டி முட்டி இன்றும் அழுது கொண்டு இருப்பாங்க. இஸ்ரவேல் தேசத்துல புலம்பலின் சுவர் உள்ளது. ஏன்னா அவங்களுடைய மனம் திறக்கப்படல. இன்னைக்கு மேசியா வருவார் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி மேசியா வந்துட்டார். அல்லேலூயா. அவங்களுடைய மனது அடைக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை என்ன பண்ணாங்க, குருடாக்கினான். அப்போ மனது திறக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் மனது திறக்கப்படணும். மனது திறக்கப்படாம தேவனை அறிய ஒருவராலும் முடியாது. ஓகே. அப்போ சீடர்களுடைய மனது அடைக்கப்பட்டிருந்துச்சு, ஆகாருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்துச்சு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2ல ராகேல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகுவேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துல யாக்கோபு ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். ஆமென். அப்போ சிலருடைய வம்ச விருத்தி அடைக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. பைபிள் வசனம், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை, உன்னுடைய மாடுகளில் ஆணிலாயும் பெண்ணிலாயும் ஒன்று மலடா இருப்பது இல்லை அப்படின்னு. அப்போ சிலருடைய எல்லைகளில அந்த கருப்பை அடைக்கப்பட்டது. பைபிள்ல நிறைய அப்படி அடைக்கப்பட்டவர்களை பார்க்கணும். சாராளை பார்க்கணும், ரெபேக்காளை பார்க்கணும், இங்க யாரை பார்க்கணும், ராகேலை பார்க்கணும், எலிசபெத் பார்க்கணும், அண்ணாவை பார்க்கணும். இப்படி நிறைய பேருடைய அந்த ஃபெலோபியன் டியூப்ஸ், அந்த கருப்பை, அந்த யூட்ரஸ்ல ஃபெலோபியன் டியூப்ஸ் 2 டியூப்ஸ் இருக்கும். அந்த டியூப் அடைக்கப்பட்டிருந்தா ஒரு பெண் கருவுற முடியாது. அதே போல ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆவி மண்டலத்துல அந்த எல்லையில அந்த வம்ச விருத்தி அடையக்கூடாது. அதுல ஒரு பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த அவங்களுடைய எல்லைகளில் என்ன செய்யாது, வம்ச விருத்தி உண்டாகாது. அதோட அவங்களுடைய லைஃப் ஸ்டாப் ஆயிடும். அததான் இந்த இடத்துல பாக்குறோம். இதுல என்ன பண்ணிருக்குது, கற்பம் அடைக்கப்பட்டிருக்குது, கண்ணு அடைக்கப்பட்டிருக்குது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1-2ல ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்துச்சு, ஒருவரும் உள்ள போக முடியல. ஏன்னா ஒரு வால், அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி ஒரு வால் இருக்குது. இன்னைக்கு நம்முடைய ப்ராக்ரஸ், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முன்னேற்றம் அடைய முடியாததுக்கு காரணம் somewhere we were locked. somewhere நம்ம லாக் ஆகிட்டோம். நம்ம உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம், பேச்சுக்கிறோம், நிறைய காரியங்களை செய்யணும். ஆனா நமக்கு ஒண்ணு தெரியணும், somewhere லாக் ஆகப்பட்டது, லாக் இருக்குது. அந்த லாக்கை ஆண்டவர் உங்க தோள் மேல நீங்க தூக்கி வைக்கிறார். அந்த திறப்பை, அந்த லாக்கை திறக்கிறதுக்கான அந்த சூத்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்று சொல்லி தருகிறார். அந்த அரித்மெட்டிக், அந்த மேத்ஸ் நீங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருகிறார். இப்போ அடைக்கப்பட்டதா என்ன நடக்கும் பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடைப்பு வந்துச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. எரேமியா 52ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சிதேக்கியாவை குறித்து சொல்லப்படுது. யாரு? சிதேக்கியா. இந்த சிதேக்கியாவினுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் அவருடைய கண்கள் முன்பாகவே வெட்டிட்டு அவருடைய கண்ணை குருடாக்கிட்டு வசனம் சொல்லுது, பாபிலோனுக்கு கொண்டு போய் மரணம் அடையும் நாட்கள் வரைக்கும் அவனை காவல் வீட்டில் அடைத்து விட்டான். அவனுக்கு கடுங்காவல் தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அவனால அந்த டஞ்சன் சொல்லுவாங்க, அந்த பால் அதை விட்டு வெளியே வர முடியாது. யாருக்கு? சிதேக்கியாவுக்கு. அப்போ ஒரு மனிதன் அடைக்கப்பட்டிருந்தா என்ன நடக்கும்? கொரோனா காலத்துல லாக்டவுன் போட்டாங்க. என்ன லாக்டவுன், ஊரை விட்டு வெளியே போக முடியாது. எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணப்பட்டிருந்துச்சு, தடுப்புகள் போட்டிருந்தாங்க, குவாரண்டைன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ இந்த அடைப்புகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவதிகளை உண்டு பண்ணும். ஆமா, ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சதாலே மனதளவுல பைத்தியமே. ஒரு நாள் ஒரு நாள் ஒரு 48 மணி நேரம் ஒரு ரூம்ல உங்களை அடைச்சு கொடுத்தா, அல்லது ஒரு மாசம் ஒரு ரூம்ல அடைச்சு கொடுத்தா என்ன நடக்கும்? ஒரு கூண்டு கிளியை போல பறப்பதற்கு ஆசை இருந்தாலும் வெளியே வர முடியாதபடிக்கு இங்க என்ன பண்ணுறது? சிதைக்கியா
அடைக்கப்பட்டிருக்கிறான். அடைக்கப்பட்டிருக்கிறான். சிலருடைய எல்லைகளில ஆவி மண்டலம், அந்த வான மண்டலம் அடைக்கப்பட்டிருக்கு. அதுதான் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 6ல இருந்து 9ல அவர் சொல்றார். அவர் ஜெபம் பண்றார். யாரு? இறைவன் ஜெபம் பண்றார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார். என் பாதைகளை தாறுமாறார். பாருங்க, இறைமையா சொல்றாரு. இது வந்து ஒரு வான மண்டலத்துல நடக்கிற ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். ஒரு இடத்துல இருக்கு, ஒரு சாபம் சொல்லப்படுது. வானம் வெண்கலமா, பூமி இரும்பாகும். ஆமென். வானம் வெண்கலமாகும், பூமி இரும்பாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு நன்மையும் அந்த இலையில இருந்து வராது, ஒரு நன்மையும் பூமியில இருந்து வெளியே வராது. அது லாக் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ இந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கான வழி அடைக்கப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். யோபு ஒரு இடத்துல சொல்லுவார், நான் முன்னாக போனேன் அவரை காட்டினேன், பின்னால போனேன் அவர் என்ன செய்யலாம் பார்க்கல. எல்லா பக்கமும் லாக் பண்ணப்பட்ட மாதிரியான ஒரு நிலை. சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட அவதிகள் தேவர்களுடைய வாழ்க்கையில் வரதான் செய்யும். அவன் ஜெபிச்சா கூட அது எங்கேயுமே போகல, அது ரீச்சே ஆகல, அது வந்து வீசி எறியப்பட்ட பத்து கூட நம்மகிட்டே வர்றது போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அடைப்புகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவதிப்படும். பாருங்க, ராகேலினுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்ததுனால சொல்றா, அவன் என்ன சொல்றா, நான் சாகுறேன். அந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ள யாரை தள்ளிடுச்சு, மன அழுத்தத்துக்குள்ள ராகேலை தள்ளிவிட்டது. அடைப்புகள் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவதிவிட்டாங்க. ஒரு மனுஷனுடைய ஹார்ட்ல அது ஆர்டிகிள் வென்ட்ரிக்கிள் சொல்லுவாங்க. இந்த வென்ட்ரிக்கிள் ஆர்டிகிள்ஸ் தமனி சிறைன்னு சொல்லுவாங்க. இதுல பிளாக் ஆச்சு அப்படின்னா ஒரு மனுஷனால உயிர் வாழ செய்ய முடியாது. அவனுக்கு இந்த பகுதியெல்லாம் வலிக்கும், இந்த கையெல்லாம் வலிக்கும், இந்த முதுகெல்லாம் வலிக்கும். அதனால ஒரு கட்ட குறித்த நேரத்துக்குள்ள போய் பைபாஸ் பண்ணி விடலைன்னா, அந்த பிளட்டை வந்து பைபாஸ் பண்ணி விடலை அப்படின்னா, அல்லது ஸ்டென்ட் வைக்கல அப்படின்னா, ஆஞ்சியோபிளாஸ்டி சொல்றாங்க, ஸ்டென்ட் வைக்கல அப்படின்னா அந்த மனிதனுடைய ஆயுள் நாட்கள் முடிச்சு. அப்போ அடைப்புகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த அடைப்பை திறக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது பாருங்க. மருத்துவர்கள் 7 லட்சம் 8 லட்சம் செலவு எடுக்கிறாங்க. அப்போ அடைப்புகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்? அவதியை உண்டு பண்ணும். இந்த அடைப்புக்கான காரணங்கள் என்ன? ஏன் நம்முடைய வாழ்க்கையில அடைப்புகள் வருது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிளாக்ஸ் வரும்? இந்தியா வந்து ஒரு சொல்லுது, பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நீர் ஆதாரங்கள், நதியினுடைய அந்த நீர் ஆதாரங்களை நாங்கள் பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகல்காம் அந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய நீர் ஆதாரங்கள்லாம் என்ன செய்வோம்? தடை பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி தடை பண்ணா பாகிஸ்தானோட 65% பகுதிகள் விவசாயம் வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு கணிப்பு. அப்போ அடைப்பு வந்து மோசமான தேவன் திறக்கணும். தேவன் என்ன செய்யணும்? திறக்கணும். தேவன் சொல்ற, நான் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை வெளிப்படுத்தல் படிக்கும் அவர் உடையவரா இருக்கிறார். இங்க எலியாக்கீமுக்கு சொல்லப்படுது, தாவீதினுடைய திறவுகளை நான் உனக்கு தருகிறேன், நீ ஒரு தோலை மேல நான் வைக்கிறேன், நீ பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டு, அது உன்கிட்ட கொடுக்குறேன். யார்கிட்ட சொல்றாரு? பேதுருட்ட சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்றார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, பைபாஸ் பண்றவர், எல்லாம் திறந்து விடுகிற அந்த கீஸ் ஆண்டவருடைய கையில் இருக்குது. அதை நம்முடைய கையில தருவதற்கு சுத்தமா இருக்கு. இந்த அடைப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாருங்க, சில நேரங்கள்ல அது புடமிடுவதற்காக சில காரியங்களை கர்த்தர் அடைப்பார். ஆமென். அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார், ராகேலின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். அப்ப சிலருடைய வாழ்க்கையில அந்த பிளாக்ஸ் வருவதற்கு எல்லாமே நெகட்டிவாவே எடுத்துடக்கூடாது. ஆமென். சிலரை கர்த்தரை செய்கிறார், சில காரியங்களை கர்த்தரை செய்கிறார். சங்கீதம் 105 17 18 22 வரைக்கும் படிச்சோம்னா, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் எதில் அடைபட்டிருந்தது? இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறவும் அவருடைய வசனம் அவனை என்ன நடக்கு? ஜோசப் பாஸ்லாம். அவன் யோசேப்பு என்ன பண்றாரு? என்ன பண்றது? இரும்புல அவனுடைய உயிர் ஊசலாடிகள், இரும்பு சங்கிலிகளும் இரும்பு அந்த சட்டங்களும் அவனை அடைச்சு வச்சிருக்கு. எத்தனை வருஷம் அவன் இருந்தான்னு சொல்லப்படுது. அவன் 16 வயதுல அவன் கொண்டு போகிறான். இந்த டீனேஜ் வயதுல அநேக வெளிப்பாடுகள் அவனுக்கு செய்யாததை செய்தான் என்று சொல்லி அவன் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு போடப்பட்டது. அவனுக்காக வாதாடுவார் யாரும் இல்லாத ஒரு நிலையில இரும்பு சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டது. அவன் அவனுக்காக யார் வாதாட யாரும் இல்லை. அவனுடைய வழக்கை, அவனுடைய நியாயத்தை அவனுக்காக பரிந்துரைக்கிறதுக்கு யாருமே இல்லை. அடைக்கப்பட்டிருக்கிறான் யோசேப்பு.
ஆனா இந்த அடைப்புக்குள்ள ஒரு நாள் யோசிப்பு புலம்பினதாக எழுதல. ஒரே இடத்துல சொல்றான், நான் அநியாயமா இந்த இடத்துக்கு என்ன சொல்றேன், எகிப்துக்கு களவாய் கொண்டு வரப்பட்டேன், நான் எந்த ஒரு அநியாயமும் செய்யல, நான் இங்க இருக்கிறேன். அந்த 2 பேர் அவங்க விளக்கம் கேட்டு வரும்போது சொப்பனத்துக்கு ராஜாவிட்ட போய் சொல்லி என்ன இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரும். அப்பனா அவனுக்கு ஒரு டிசைர் இருந்திருக்கு, வெளியே போகணும், ஆமென், என் தாய் நாட்டுக்கு போகணும், நான் அந்நிய தேசத்துல சிறையாக இருக்கிறேன். இன்னைக்கு கூட நம்ம என்ன படிச்சோம், சங்கீதம் 136, சங்கீதம் 137. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோ, எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி சீயோனின் பாட்டில் சிலரை என்ன செய்யணும் பாடுன்னு சொன்னாங்க. நாங்க எப்படிங்க பாடுறது, நாங்க சிறை பிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்துல வந்து இருக்கிறோம். யோசிப்போம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் சில பிளாக்ஸ் நம்ம வாழ்க்கையில வந்துக்கலாம். எல்லா தடைக்கற்கள் அல்ல, சிலவே படிக்கற்களாக மாற நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆவியானுடைய துணையோடு படிக்கற்களாக என்ன சொல்லி மாற்ற முடியும். இப்போ யோசேப்பை கர்த்தர் புடமிட்டு, ஏன்னா யோசேப்புக்கு வந்து கர்த்தர் ஒரு பெரிய ப்ரமோஷன் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருந்ததுனால, ஒரு மீட்பின் திட்டத்துல ஒரு முக்கியமான பகுதியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுறதுனால, நான் இந்த பொறுப்பை இவன் கையில கொடுத்தா இவன் இதை உண்மையா நிறைவேற்றுவானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிய விரும்பினான். அவன் அவன் ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார், யோபுவை கர்த்தர் சோதித்தார். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புறாரு, புடமிட விரும்புகிறார். யோபு 23:10, ஆனாலும் நான் போகும் பாதையை அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். உங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ், உங்களுடைய நகைகள் எவ்வளவு தங்கம்னு சொல்லப்பட்டாலும் அதில் எவ்வளவு தங்கம் இருக்குது என்பதின் அடிப்படையில் அதுக்கு விலை. ஆமாம், அது எவ்வளவு அலங்காரமாக இருக்குதுங்கிறது அடிப்படையில் விலை இல்லை, அதுல எவ்வளவு % கோல்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் அதுக்குரிய விலை. 916 அப்படின்னா அதனுடைய கோல்டு 91.9% அது கோல்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு மதிப்பு அதிகம். அப்போ 18 காரட் அப்படின்னா 75% கீழே அப்படின்னு அர்த்தம். 24 காரட்னா பியூர் கோல்டுன்னு அர்த்தம். மொத்தமே கோல்டு, அல்ல செம்போ வெள்ளியோ ஈயமோ எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். பியூர் கோல்டுன்னு அர்த்தம். அப்போ நீங்க யோபு சொல்றாரு, அவன் என்னை சோதித்த பின் நான் என்னை பொன்னாக விளங்குவேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, வாழ்க்கையில சில அடைப்புகளை மத்தியில் நீங்க இருக்கும்போது கர்த்தர் உங்களை புடமிடுகிறார். ஆமென். ஏன் கர்த்தர் அடைக்கிறார்னா உங்களை புடமிடுவது, அப்படியே உங்களை வச்சிட மாட்டாரு, பின்னால கொண்டு ஒரு அதை குறித்து பின்னால் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 16:2 சாராய் வந்து ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறேன். யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? சாராய் சொல்றாங்க. ஆனா இது உண்மையா பொய்யா? இது உண்மை இல்லை. நான் நம்புறேன், எனக்குள்ள ஒரு ரிலேஷன். நான் யோசிக்கிறேன். எப்படி யோசிக்கிறேன்னா, சாரா சொல்றாங்க கர்த்தரின் கற்பத்தை அடைச்சிட்டாரு, நீங்க வந்து ஆகாரோட சேர்த்துக்கீங்க, ஆகார் மூலமா ஒரு சந்ததி வரட்டும் அப்படிங்கிறாங்க. அது ஆணுடைய வழி இல்லை. ஏன் பாருங்க, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாமை கொண்டு தேவன் ஒரு பெரும் திட்டத்தை வைத்திருந்தார். ஆமென். ஆபிரகாம் தான் இன்னைக்கு யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் ஆபிரகாம் தான் ஒரு பெரிய புனிதரா சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன சொல்றோம், விசுவாசிகளின் தகப்பன் சொல்றோம். இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, அவனை ஒரு பெரிய மனிதனாக இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. அப்ப பாருங்க, ஆபிரகாமின் மூலமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த பூமிக்கு வருது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பூமிக்கு வருது. இதை பிசாசு அறிஞ்சு என்ன பண்றான், தடை பண்றான் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா சில உதாரணங்கள் பைபிள் இருக்கு. எப்படின்னா, மோசே யாரு, மீட்பின் திட்டத்தை உடையவர். ஆமென். மோசே மீட்பின் திட்டத்தை உடையவர். இந்த மோசே வந்து நிச்சயமா எகிப்தில் இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வருவான்னு சொல்லி பிசாசுக்கு தெரிந்ததுனால பிறப்பிலேயே மோசையை கொலை செய்வதற்கான முயற்சி ஏற்படுத்தப்படுது. வசனம் அப்படிதான் சொல்லுது. பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் எங்க கொண்டு போடணுமா? ஆமா. மோசே வந்து விடுதலையின் பிள்ளை. ஆதியாகமம் யாத்திராகமம் 1:22. அப்போ கொண்டு போட சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஈசாக்கு யாரு, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அல்லேலூயா. ஈசாக்கு யாரு, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அப்போ அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு அதை டைல்யூட் பண்றதுக்காக பிசாசுடைய திட்டம் இஸ்மவேல் வரான். இஸ்மவேல் வந்து ஈசாக்கை அதிகமா உபத்திரப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு போட்டு வேதத்துல. அடுத்து பாருங்க, இயேசு பிறக்கும்போது கூட இயேசு யாரு, ரட்சகர். இயேசு யாரு, ரட்சகர். மத்தேயு 2:14 சிறு குழந்தையா இருக்கும்போது எந்த குழந்தை ஐடென்டிஃபை பண்ண முடியல, யாரால, ஏரோதால. அதனால 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தையும் கொன்றணும். சரி, எகிப்துல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையும் நைநதியில போட்டுறணும். பாருங்க, மீட்பின் திட்டம் யார் மூலமா, ஆபேல் மூலமா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசின் ஆவியினால் ஏவப்பட்ட காயின் வந்து என்ன பண்றான், ஆபேலை எழுப்பி கொலை செய்து விடுகிறான். அப்போ அடைப்புக்கு காரணம் ஒண்ணு ஆண்டவர் புடமிடுகிறார். இன்னொன்னு
பிசாசு. ஒரு பிள்ளையின் மேல விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கும்போது, ஒரு விசேஷித்த தேவ திட்டம் இருக்கும்போது, அந்த பிள்ளையினுடைய பிறப்பை தடை செய்ய பிசாசு என்ன செய்வான்? முயல்வான். அல்லது அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியை தடை செய்ய பிசாசு என்ன செய்வான்? முயல்வான். அப்போ அதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ அடைப்பு ஏன் வருது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அடைப்பு வருது. ஒண்ணு, தேவன் புடமிட சித்தமாக இருக்கிறார். இன்னொன்னு, பிசாசு தேவ திட்டம் நிறைவேறாதபடிக்கு என்ன பண்ணலாம்? முயற்சி பண்ணுகிறான். இரண்டாவது பாருங்க, ஆதியாகமம் 20:17. இதுல யாரு? அபிமெலேக்கு சாராய் ஒரு அளவுள்ள பெண் என்று கண்டு அடிபடும். சாராய் அளவுள்ள சாராய். அபிமெலேக்கு தூக்கி போறான். ஆபிரகாமுக்கு நிறைய சாராயை தூக்கி சாராய் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயை கொண்டு போயிட்டு என்ன பண்றான்? ஆபிரகாமுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறான். வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கினுடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்தார். ஆமென். ஏன் அடைப்பு வருது நம்முடைய வாழ்க்கையில? ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில அடைப்பு ஏன் வருது தெரியுமா? ஏன் பிளாக்ஸ் வருது தெரியுமா? தேவ பிள்ளைக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இதுல என்ன பண்றது? 1 நாளாகமம் 16:22 நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருக்கிறீர்கள். அதனால வசனம் என்ன சொல்லுது? அபிமெலேக்கினுடைய ஊர் வீட்டுல எத்தனை மனைவிகள் இருந்திருப்பாங்க? ஒரு ராஜால நிறைய மனைவிகள் இருந்திருப்பாங்க. ஆனா ஒண்ணு கண்டுபிடிக்கிறான், ஒரு எல்லையிலையும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே உண்டாக இல்லை. அப்போ அங்க விசாரிக்கிறாங்க. ஆபிரகாம் ஜெபம் பண்ண பிறகுதான் அங்க பிள்ளை பேர் உண்டாகிறது அப்படின்னு அனுக்கிரகம் பண்ணினார். அப்ப அந்த அனுக்கிரகம் தடைபடுவதற்கு காரணம் என்ன? ஆண்டவரே சொல்றாரு, தொடக்கூடாது. சாராள தொடர்ந்து அவன் என்ன செய்யல? அனுமதிக்க இல்லை. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமா தீங்கு செய்யும் போது, அதனாலதான் அவர் வந்து தயங்குறார். யாரு? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சால்வையை அறுக்கிறதுக்கு தயங்குறாரு. அறுத்த பிறகு என்னுடைய மனசு என்ன செஞ்சு அடித்துக் கொண்டிருந்தது அப்படின்னு. அப்போ இந்த எல்லையில கவனமா இல்லைன்னா பிளாக்ஸ் வரும். அவன் நிறைய பேரு உண்மை எதுன்னே தெரியாம வாயில வந்ததெல்லாம் பேசி விடுறாரு. யூடியூப்ல ஊழியக்காரங்க குறை சொல்றதுக்குன்னே சேனல் ஆரம்பிச்சு லைக்ஸ் வாங்குறதுக்காகவே நிறைய காரியங்கள் செய்யப்படுது. ஜான் ஜெபராஜ் உண்மையை தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் அது அதை நியாயப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனா கண்டதையும் பேசிக் கொள்கிறார்கள். அப்போ இதுல பாருங்க, அடுத்து என்ன ஏன் பிளாக்ஸ் வருதுன்னா, ஆதியாகமம் 30:1-2 ஆதியாகமம் 30:1-2 ராகேல் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல அப்போ யாக்கோபு சொல்றாரு, கோபம் கொண்டு சொல்றாரு, கர்த்தர் அல்லவா தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? அப்ப கேக்குறாரு, நானும் தேவனை திறந்து விடுறதுக்கு நானா முடியும் அப்படின் போது வசனம் என்ன சொல்லுது? ஏன் இந்த அடைப்பு வந்துச்சுன்னா, ராகேல் யாரு? லேயாளை அற்பமாய் எண்ணினார்கள் 2 பேரும். ஆமென். லேயாளை ரொம்ப கேவலமா நடத்திட்டாங்க. யாரெல்லாம் கேவலமா நடத்திட்டாங்க? ராகேலும் யாக்கோபும் சேர்ந்து லேயாளின் கண்ணு பூச்ச பார்வையா இருந்துச்சு அப்படின்னு. ஆமென். அழகு இல்ல, ராகேல் அழகு, லேயாள் அழகு இல்ல. அப்போ உருவ கேலி செய்திருப்பாங்க, அல்லது என்னெல்லாம் நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வசனம் என்ன சொல்லுது? அப்போ இழிவாய் நடத்தினாங்க. பிறரை அவமதிக்கிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். உருவ கேலி பண்றது, சிலருடைய உடல் அமைப்பு வச்சு, சிலருடைய கல்லு வச்சு, சிலருடைய கலரை வச்சு, சிலருடைய உருவ அமைப்பு வச்சு, சிலருடைய பொருளாதார நிலையை வச்சு, இந்த மாதிரிலாம் கேலியும் கிண்டலும் அவங்களுக்கு உபத்திரம் உண்டு பண்ற மாதிரி, அப்படி மனதை வேதனைப்படுத்துற மாதிரியான காரியம் செய்யணும். ஆமென். அப்படி செஞ்சோம்னா நமக்கு வர வேண்டிய முக்கியமான நன்மைகள் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆமென். அப்படிதான் மட்டும் தேவன் அல்லவா அடைத்தார். அங்க பாருங்க, இதே சமயம் இன்னொரு 1 சாமுவேல் 1:5-6 அது யாரு? அன்னாளை யாரு சிநேகிக்கிறார்? யாரு? அன்னாளுடைய கணவர் பேர் என்ன பேரு? எல்கானா. 2 மனைவி, பெனினாள், அன்னாள். அப்போ அன்னாளுக்கு ஸ்பெஷல் எப்பவுமே, அன்னாளுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் ரெட்டிப்பான பங்கு எப்பவுமே. அப்போ எப்படி இருக்கும்? பெனினாள் அன்னாளை வேதனைப்படுத்தினால் உண்மைதான். ஆமென். ஆனா இவங்க 2 பேரும் பெனினாளை வேதனைப்படுத்தியிருப்பாங்க. ஆமென். அப்படிதானே போட்டிருக்கு. ரெட்டிப்பான பங்கு கொடுக்கும்போது மூத்த மனைவி அவள், அப்ப என்ன இருந்திருக்கும்? கண்டிப்பா வேதனை இருந்திருக்கும். அப்ப வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தார். லேவியராகமம் 18:18 சொல்லுது, உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாய் அவள் சகோதரியை நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. ஆமென். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளிநாட வேதனைப்படுத்தினதுனால அன்னாளுக்கு இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கும் அப்படின்னு பைபிள் அப்படி இல்லை. நான் பெஸ்ட் பண்றேன். ஏன்னா கர்த்தர் அடைப்பதற்கான காரணம் அதுவாக இருந்திருக்கும். பின்னால அவங்க மனதிற்கு அவனோட மன்றாடி உபவாசித்து ஜெபிச்சு தங்களுடைய பாதைகளை, தங்களுடைய வழிகளை திருத்தி கொண்டு அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஆசீர்வாதத்தை பின்னால சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அது வேற கதை. அப்போ ஏன் அடைக்கப்படுது அப்படின்னா, ஒண்ணு பிசாசு, இன்னொன்னு ஆண்டவர் புடமிடுகிற ஒரு காரியம்,
மூணாவது, தேவ ஊழியர்களுக்கு, தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா தீங்கு செய்து நம்முடைய மனதை வேதனைப்படுத்தும் போது, அடுத்து பாகுபாடு, பட்சபாதம், உபத்திரப்படுத்தும் போது இப்படிப்பட்ட காரியம் உண்டாகும். ஆமென். ஆமென். அப்போ இத தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ரியலைஸ் பண்ணி, அனலைஸ் பண்ணி, அலசி ஆராய்ந்தா கர்த்தர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி தரக்கூடும். ஆமென். வெளிப்பாடு தரக்கூடும். இந்த எல்லையில, உன்னுடைய எல்லைகளில இந்த அடப்பு வருவதற்கு காரணம் என்ன? அப்போ நாம தான் ஆண்டவர்கிட்ட சாவியை வாங்கணும். ஆமென். நாம தான் தேவ சமூகத்துல இருந்து அந்த லாக் திறப்பதற்கான அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, திறப்பு எப்படி உண்டாகிறது? திறக்கிறதுக்கான வழி பைபிள் சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ல இருந்து 26ல சொல்லப்பட்டது. யாரை குறிச்சு சொல்றதுன்னா, யார வசனம், சீலாவையும் பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைச்சி தொழுமரத்துல அவங்க உள் காவல் அறையில அடைச்சி அவங்க கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தாங்க. வசனம் உள் காவல் அறையில் அடைச்சி வச்சிருக்காங்க. அவன் இப்போ இவங்க அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவன் அவன் வசனம் என்ன சொல்றது? 25ஆம் வசனம், நடு ராத்திரியில். அப்போ நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். midnight prayer will unlock your block. ஆமென். ஆமென். இரவு ஜெபம், இரவு ஜெபம் உங்களுடைய எல்லைகள்ல ஒரு நன்மை அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க கண்டீங்கன்னா இரவு நேர ஜெபத்தை ஏறெடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க என்ன பண்றாங்க? நடு ராத்திரியில அவர்கள் ஜெபம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்போ அவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கையிலும் கால்களிலும் விலங்குகள் போடப்பட்டிருக்கு. அவர்கள் இழிவா நடத்தப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் அவர்களுக்காக செய்யப்படுவதற்கு அந்த நடு ராத்திரியில ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றாங்க, துதித்து பாடுறாங்க. ஹல்லேலூயா. புலம்பவில்லை. ஆமென். நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? அடைக்கப்பட்டிருக்கும் புலம்புகிறாங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை குறை சொல்ல, ஆண்டவரை குற்றம் சாட்ட, இன்னும் என்னன்னு யாரெல்லாம் குறை சொல்ல முடியுமோ அவங்க எல்லாம் குறை சொல்றதுக்கு ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனா ஒரு நல்ல தேவ பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னா, அபிஷேகத்தினால் நிறைந்து, ஆவியினால நிறைந்து, ஆவியானவரோடு இணைந்து பாடல் பாடி ஜெபம் பண்ணும்போது வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? 26ஆம் வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஹல்லேலூயா. அப்ப திறக்கணும் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சாவி என்னன்னா ஆனாயிச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சாவி ஆனாயிச்சு. அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 11ல இருந்து 14. இது என்ன அப்படின்னா, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆமென். யோசேப்பு அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பிராணன் இரும்புல அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி? இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி? இதை மேற்கொள்றதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் அனுக்கிரகம். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு என்ன அனுக்கிரகம் இருந்துச்சு? சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய அனுக்கிரகம். ஆமென். தானியேலுக்கு என்ன அனுக்கிரகம் கொடுக்கப்பட்டது? சொப்பனத்தையே சொல்லி அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லக்கூடிய அனுக்கிரகம். பாருங்க, இவன் வெளியே வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இவனுடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். ஹல்லேலூயா. யோசேப்பு வெளியே வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆவியின் அனுக்கிரகம். யோசேப்பு கர்த்தர் இருக்கா, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களுக்கு தயவு கிடைச்சிச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிறைச்சாலை விட்டு இவனை வெளியே கொண்டு போனது என்னது அப்படின்னா, சொப்பனத்துக்கான அர்த்தம் 2 பேருக்கு சொல்றோம். ஆமென். சொப்பனத்துக்கான அர்த்தம் 2 பேருக்கு சொல்றோம். அது 2 பேருக்கும் அப்படியே பலிக்கிறது. நான் ஆச்சு மறந்துட்டான், ஆனாலும் ஒரு நாள் ஞாபகம் வருது. ஹல்லேலூயா. ஆமென். அவனை நினையாம மறந்து விட்டான் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ ராஜா சொப்பனம் பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்துக்கு யாரும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. அப்போ சொல்றாரு, இன்றுதான் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னா. அப்போ ராஜாவுக்கு அடுத்தடுத்து அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்படுது. வசனம் என்ன சொல்லுது? 13ஆம் வசனம், அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது, என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் விட்டான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து வர பண்ணி கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்திற்கு வந்தான். ஹல்லேலூயா. ஆமென். அவன் எங்க கிடந்தாங்க? கிடங்குல கிடந்தான். எந்த கிடந்தான்? உள்ளே கிடந்தான். ஒரு சிறைச்சாலை டஞ்சன், ஒரு இருட்டறைக்குள்ள இருந்தான். அவனை வெளியே கொண்டு வந்தது என்ன அப்படின்னா, ஆவியின் வரங்களின் பயன்பாடு. ஹல்லேலூயா. நாம நெக்ஸ்ட் லெவல் ரீச் பண்ணணும், அடுத்த பிளாக்கை தாண்டணும் அப்படின்னா நமக்கு அருளப்பட்ட ஆவியின் வரத்தை பட்டை தீட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், உனக்கு அருளப்பட்ட வரத்தை அனலூட்டி எழுப்பி விடு, அந்த தேவ வரத்தை பற்றி அசதியா இராதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ யோசேப்பு இந்த இடத்துல ஷார்ப்பா இருந்ததுனால அடுத்துமே பார்வோனுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது, கிடங்கில் இருந்தவன் சிம்மாசனத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ கிடங்கில் இருந்தவன் இன்னைக்கு மேடையில இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ திறப்பு எப்படிதான் உண்டாகும்? ஒரு திறப்பு உண்டாகும், ஒரு பிளாக் இருக்கு, இதை பைபாஸ் பண்ணணும், இதை தாண்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இரவு ஜெபம். ஆமென். ஆமென். ஆவியானவருடைய துணையோடு இணைந்து செய்கிற இரவு ஜெபம் அது ஒன்று.
ஓகே, அதுக்காக அதிகமான ஜெபம்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லல. இந்த இடத்துல நான் சொல்றேன் சில காரியங்கள். அப்போ அடுத்து பாருங்க, ஆவியின் வரத்தினுடைய பயன்பாடு. ஆவியின் வரம் ஆண்டவர் நமக்கு கொடுக்காத கிடையவே கிடையாது. நம்முடைய வரத்தை கண்டுபிடித்து அதை பயன்படுத்த வேண்டும். அதுல பிரயாசப்படணும். நாம் தேடுகிறது யாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது. அப்போ மத்தேயு 28:1 அடைப்பு எப்படிங்க திறக்கும் அப்படின்னா, ஏஞ்சலிக் என்கவுண்டர், தேவ தூதர்களினுடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில். இதை நாம கேட்கணும். நம்முடைய பணிவிடை தூதர்கள் நமக்கு உதவி செய்ய வரணும். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை என்ன செஞ்சாராமா? பலப்படுத்தினான் அப்படின்னு. அப்போ இயேசு வந்து அந்த கல்லறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது வசனம் என்ன சொல்லுது? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றினான். பூமி மிகவும் அதன்படி வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். ஆமென். அந்த கல்லு மனுஷனால புரட்ட முடியாது. ஆமென். அது மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டது. அந்த கல் சீல் போடப்பட்டது. அந்த கல்லை சுற்றிலும் காவல் போடப்பட்டது. ஆமென். ஆமென். அதுக்கு பயங்கர ப்ரொடெக்ஷன் சொல்லப்பட்டது. அந்த காரியம் எப்படி நடக்குதுன்னா, தேவ தூதர்கள் இறங்கி வரணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ இது சொல்லப்பட்டிருக்கு, இந்த நேரத்துல தேவ தூதர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இயேசுவினுடைய வாழ்க்கையில சோதனை காலத்திலையும் ஒரு தேவ தூதர்கள் இறங்கி வந்து என்ன செஞ்சாங்க? பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. அவருடைய சோதனை காலத்துல தேவ தூதர்கள் இறங்கி வந்து என்ன செஞ்சாங்க? பணிவிடை செய்தார்கள். அவருடைய பிறப்புல தேவ தூதர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த பிறப்பை முன் அறிவித்தார்கள். அவருக்கு ஒரு ஆபத்து வரும்போது கர்த்தருடைய தூதர் சொப்பனத்திலே தோன்றி, யோசேப்பே, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், நீங்க நினைச்சு தீவிரமா ஓடிப்போ அப்படின்றார். அப்போ அந்த பிறப்பின் நேரத்துல அவர் பிறந்த பிறகும் தேவதூதனுடைய செயல்பாடு இயேசுவினுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அடுத்து அவர் சோதிக்கப்படுகிற நேரத்துல தேவதூதர்கள் வந்து அவருக்கு என்ன செஞ்சாங்க? பணிவிடை செய்தார்கள். பசியா இருந்த நேரத்தில் பணிவிடை செய்தார்கள். அடுத்து கெத்செமனே தோட்டத்துல என்ன செய்யப்பட்டுச்சு? தேவதூதர்களுடைய செயல்பாடு அவரை என்ன செஞ்சாங்க? பலப்படுத்தினார்கள். அடுத்து அவர் வந்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய மரணத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் வந்து தேவதூதர்களுடைய சந்திப்பு அங்கே ஏற்படுது. அடுத்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் தேவதூதருடைய செயல்பாடு இருக்கு இல்லையா? அந்த கல்லை தூதன் புரட்டி தள்ளினான். அப்ப என்ன செய்யப்படுது? வசனம் சொல்லுதுமா, காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். ஆமென். ஆமென். அப்போ நம்முடைய எல்லைகளை ஏஞ்சலிக் என்கவுண்டர் நடந்துச்சுன்னா, நம்மை செத்த நிலையிலே வைத்திருக்க நினைக்கிற காரியங்கள் செத்து போகும். அல்லேலூயா. ஆமென். 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 செத்த நிலையிலே இயேசுவை வச்சிருக்க நினைச்சாங்க. தேவதூதன் அதை புரட்டி தள்ளி காவலாளர்கள் செத்தவர்கள் போல ஆனார்கள் அப்படின்னு. அல்லேலூயா. இதனால ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிற காரியம் தெரியுமா? செத்த நிலையில ஆண்டவர் நம்மளை வைக்க விரும்பவில்லை, நம்மை உயிர்த்த நிலையில வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் அதை விரும்புறாரு. அப்போ தேவதூதர்களினுடைய செயல்பாடு திறப்பு உண்டு பண்ணும் நம்முடைய வாழ்க்கையில. அது எவ்வளவு பவரான அடைப்பா இருந்தாலும், அது எவ்வளவு சக்தி மிகுந்த அடைப்பா இருந்தாலும், அதை ஈஸியா பரலோகம் திறக்க முடியும். அல்லேலூயா. பரலோகம் திறக்க முடியும். அடுத்து பாருங்க, யாத்ராகமம் 14:1-3 கர்த்தர் மோசேயை நோக்கி, இங்க என்ன செய்தி சொல்லப்படுது தெரியுமா? என்ன செய்தி சொல்லப்படுது தெரியுமா? சமுத்திரம் அவர்களை அடைத்து போட்டது அப்படின்னு பார்வோன் சொல்றான். அவர்கள் வனாந்தரத்திலே திகைத்து திரிகிறார்கள், சமுத்திரம் அவர்களை அடைத்து போட்டது. அவங்க சொல்றாங்க, எகிப்தில் எங்களுக்கு கல்லறை இல்லைன்னா நாங்க கொண்டு வந்தீங்க, நாங்க அங்க இருந்தா நல்லா இருந்திருக்கோம், எங்களை புறப்பட பண்ணது என்ன? எங்களுக்கு தண்ணிகள் முங்கி சாகிறதுக்காக நாங்க வந்தோம். ஆமென். ஆமென். அசந்தர் சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம், வார்த்தையை பயன்படுத்து. ஆமென். ஆமென். கோலை பயன்படுத்து. அப்போ எது தெரியுமா திறப்ப உண்டு பண்ணும்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் கோலாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு கோல் போல இருக்குது. மோசேயுடைய கையில் இருக்கிற கோல் போல நாமல் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு முன்பாக தடையாய் இருக்கிறவைகளை உடைத்து, நமக்கு முன்பாக இருக்கிற அடைப்புகளை அகற்றி என்ன செய்யுமா? தகர்த்து போடும். அல்லேலூயா. ஹார்ட் பேஷண்ட்க்கு ஒரு டேப்லெட், அந்த டேப்லெட்டோட பேர் மறந்துச்சு. இந்த டேப்லெட் சாப்பிட்டா ரத்தத்தினுடைய கெட்டித்தன்மையை அது மெல்லியலாக்கி, அந்த மெல்லிய பகுதிகளில் ரத்தம் இதயத்துக்கு போகிறதுக்கு அது வழிவகை உண்டு பண்ணும் அந்த டேப்லெட்ஸ். அந்த சாதாரண டேப்லெட் உங்களுக்கு உள்ள போகும்போது அது அவ்வளவு பவர் செய்யுமானால், உங்களுடைய இதயத்தில் அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பு உங்களை பாதிக்காதபடிக்கு உங்களை காக்குமானால், தேவனுடைய வார்த்தைகள், உங்களுடைய தியானமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள், நீங்கள் நாள் முழுவதும் தியானிக்கிற தேவனுடைய வார்த்தைகள், நீங்கள் பெற்றுக்கொள்கிற தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது, அல்லேலூயா, உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற அடைப்புகளை பிளந்து போடும். அல்லேலூயா. மோசே அப்படிதான் செய்யறாரு. ஆண்டவருடைய நீ ஜெபம் பண்ணாத, அதை பயன்படுத்துறாரு. அதை பயன்படுத்தலாம், ஆனால் அந்த செங்கடல் வெளியிடுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தணும். தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தணும்னா முதல்ல நம்ம உட்கொள்ளணும், நாம தியானமா இருக்கணும். நமக்குள்ள அந்த வார்த்தை உள்ள போக போக இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைஞ்சிருக்கும் போது நம்முடைய வாய் அந்த என்ன செய்யும்? தேவனுடைய வார்த்தைகளை பேசும். இந்த வார்த்தைகள் நமக்கு முன்பாக இருக்கிற அடைப்புகளை அகற்றி போடும்.
அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடைப்புகள் அகலணும் அப்படின்னா ஒரு நாள் ஜெபம்லாம் போதாது. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாள் ஜெபம்லாம் போதாது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ல சொல்லப்பட்டிருக்கு, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே போய் ஆட்சியர்கள் வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்திலே என்ன பண்ணுதுங்க, வழக்கமா அவங்க எங்க போவாங்க ஆட்சியர்களை கூடி ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். ரெகுலர் அண்ட் கன்சிஸ்டன்ட் பிரேயர், அதுல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில அடைப்புகள் அகலம்னா ரெகுலர் பிரேயர் இருக்கணும். ஆமென். சிலர் வந்து ஒரு நாள் 5 மணி நேரம், ஒரு நாள் 7 மணி நேரம், 80 நாள், ஒரு 7 நாள் ஜெபமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் 10 இட்லி சாப்பிட்டு 4 நாள் ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தா உங்களால உயிர் வாழ முடியும். ரெகுலரா ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். அப்படியே வழக்கமா ஜெபம் பண்ற இடத்துல எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, உட்கார்ந்திருக்காங்க. அங்க ஒரு பணக்கார பெண் உட்கார்ந்திருக்காங்க. ரத்தாம்பரம் விற்கிற தியத்ரா ஊராளாகிய லீதியா உட்கார்ந்திருக்காங்க. ஆமென் ஆமென். லீதியா உட்கார்ந்திருக்காங்க. அவள் மிகவும் ரத்தாம்பரம்னா வெல்வெட் கிளாத். இப்போ வந்து இந்த மிஷின்லாம் நெசவு இயந்திரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆடை உறுப்பு வந்து எளிதாய் மாறி போகுது. முந்தைய ஆடை வந்து ரொம்ப காஸ்ட்லி, முந்தைய வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதனால யோசேப்பினுடைய சகோதரர்கள் அந்த ஆடையை மேல அவ்வளவு கண்டு வச்சிருந்தாங்க. ஆடை வந்து ரொம்ப காஸ்ட்லி. அப்போ பாருங்க, ரத்தாம்பரம் அந்த காஸ்ட்லி கிளாத் விற்கக்கூடிய அந்த பெண் வசனத்தை கேட்டுட்டு இருக்கும்போது வசனம் என்ன சொல்லப்படுது தெரியுமா, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா. இந்த பெண் தான் பவுலினுடைய ஊழியத்துல பின்னாட்களில பொருளாதாரத்துல அதிகமா உதவி செய்த ஒரு பெண். ஆமென். யாரு? தியத்ரா ஊராளாகிய லீதியா. அல்லேலூயா. அப்போ திறக்கிறார் அங்க ஆண்டவர் பவுலினுடைய வாழ்க்கை ஒரு ஃபைனான்சியல் பிரேக். ஆமென். அந்த இடத்துல வசனம். அப்ப காரணம் என்னன்னா, ஒருவேளை பவுல் அந்த இடத்துக்கு வழக்கமா போகாம இருந்திருந்தா இந்த தியத்ரா ஊராளாகிய லீதியால் வசனத்தை கேட்க முடியாது. கர்த்தருடைய இதயத்தை திறந்திருக்க மாட்டார். ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அவன் லீதியாவினுடைய உள்ளம் திறந்தது. அடுத்து லீதியாவினுடைய இல்லம் திறந்தது. அவன் லீதியாவினுடைய வீட்டில் திரும்பக்கூடிய வராங்க. அடுத்து லீதியாவினுடைய காரியங்கள் திறக்குது. அல்லேலூயா. அப்போ அடைக்கப்பட்டவர்களை திறப்பதற்கு நாம என்ன செய்யணும், தொடர்ச்சியான ஜெபம். அல்லேலூயா. அடுத்து கடைசியா ஒரு காரியம் என்ன தெரியுமா, அடைக்கப்பட்ட ஜெபம் திறக்கணும் அப்படின்னா அடைக்கப்பட்ட காரியங்களை நம்ம திறக்கணும். மல்கியா புத்தகத்தை நம்ம எடுத்துக்கலாம். மல்கியா புத்தகத்தை நம்ம எடுத்துக்கணும்னா, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்ற காரியத்தை நாம படிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ மல்கியா புத்தகத்துல நாம படிக்கிறோம் என்னன்னா, தேவனுக்கு நாம கொடுக்கிறவர்களா இருந்தா ஆண்டவர் நமக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிறவங்களா நாம இருக்கிற பட்சத்துல ஆண்டவர் நமக்கு வானத்தின் பலகணிகளை திறக்கிற ஒரு தேவனாக இருக்கிறது. அவன் அப்போ எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நன்மை செய்ய அவனுக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்களை சொல்லிக் கொண்டே போகிறோம். அப்போ அடைப்பு எப்படி திறக்குது அப்படின்னா, தேவனுக்கு கொடுப்பதன் மூலமா. அடைப்பு எப்படி திறக்குது அப்படின்னா, தொடர்ந்தேச்சியான ஜெபத்தின் மூலமா, தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமா, தேவதூதர்களின் செயல்பாடு மூலமா, ஆவி வரமும் அபிஷேகமும் செயல்படுவதன் மூலமா நம்முடைய இல்லங்களில பிளாக் எவ்வளவு பெருசா இருந்தாலும், ஆமென், பிளாக் எவ்வளவு பெருசா இருந்தாலும், பிளாக் வந்து எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் ஒரு தேவ மனுஷனால அதை பைபாஸ் பண்ண முடியும். இல்லையா? நம்ம எல்லாரும் அப்படி எழுதிட்டு வரலாம். சரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, பைபாஸ் பண்ணணும், தாண்டி போகணும் அப்படின்னா சில காரியங்களை நம்ம திருந்தணும். ஆமென். யாரையும் பாரபட்சமாய் பட்சவாதம் பண்ணுகிறவர்களா, வேதனைப்படுத்துறவர்களா நம்ம நடக்கக்கூடாது. தேவ ஊழியர்களுக்கு தீங்கு செய்யும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பிசாசுடைய காரியங்களை நம்ம அடையாளம் கண்டுகொள்ளணும். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில பிளாக்ஸை வச்சாங்கன்னா அதை நாம அடையாளம் கண்டுகொண்டு, யோபு சொன்னது போல அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி நம்ம இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அடைப்புகளை மாற்றுவார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அடைப்புகள் இருப்பதன் மூலமா அவதிகள் ஏற்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அதை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய கண்ணை திறக்கிறவர், உங்களுடைய மனதை திறக்கிறவர், உங்களுடைய இதயத்தை திறக்கிறவர், உங்களுக்கான திறவுகோலை அவர்களுடைய கையில் கொடுத்திருக்கிறார். இந்த திறவுகோலை நீங்க விசுவாசத்தோட அப்படியே உங்க கையை ஆண்டவர் முன்பாக அப்படியே நீட்டிக்கொள்ளுங்க. உங்க கையை அப்படியே நீட்டிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. இது விளையாட்டாக உங்களுக்கு தோணலாம், ஆனா இது சீரியஸான ஒரு காரியம். ஆண்டவர் செப்னா என்பவன் இடத்தில் இருந்த திறவுகோலை பிடுங்கி
இல்க்கியாவின் மகனாகிய எலியாக்கீமின் இடத்துல அந்த திறவுகளை கொடுத்து அவன் தோளின் மேல வச்சு, நீ திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவனுமாக இருப்பாய் என்று சொல்லி அவனை வைத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், இந்த மாதத்தில் இருந்து, இந்த மாதத்துல இருந்து உங்களுடைய எல்லைகளில சில காரியங்களை பைபாஸ் பண்ணி போவீங்க. சில பிளாக்ஸை தாண்டி போகிறதுக்கான கீஸ் ஆண்டவர் இன்னைக்கு உங்க கையில தர்றாரு. நீங்க அதை வாங்கிக் கொள்ளுங்க. இப்போ அதை உங்களுக்கு தர்றாரு. அது எப்படிப்பட்ட கீயாக கூட இருக்கலாம். அது ஆவி மரமா இருக்கலாம், அது அபிஷேகமா இருக்கலாம், அது ஜெபத்தின் மூலமா செயல்படுறதா இருக்கலாம், அது வேத வார்த்தை மூலமா செயல்படுறதா. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கீஸ். திறவுகோல்களை தருகிறேன் சொல்றார் ஆண்டவர். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். ஷேகேவாரஹா. யார் நம்ம ஆளுகை செய்ய முடியும்? யார் கையில சாவி இருக்குதோ, யார் கையில சொல்யூஷன் இருக்குதோ அவங்க தான் ஆளுகை செய்ய முடியும். ஷேகேரேஹா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை இனி யாரும் அடைச்சு போட முடியாது. நீ பரவி போகிற ஆறை போல இருப்பார். இனி உன்னை யாரும் டேம் கட்டி அடைக்க முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு திறந்து விடுகிறார். ஒரு திறப்பு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் 7 நாள் அதை சுற்றி வந்து எக்காலமோதி ஆர்ப்பரித்த போது அந்த மதிலிலே ஒரு திறப்பு உண்டானது. அடைப்பு அவர்களுக்கு முன்பாக இருந்தது. அதிலே ஆண்டவர் ஒரு திறப்பை கட்டளையிட்டார். அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்களுக்கான அடைப்பை கர்த்தர் இப்பொழுது திறக்கிறார். இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன். உங்களுக்கான அடைப்புகள் இப்பொழுது திறக்கிறது. எப்போது, எப்படி அந்த ஆகாரின் கண்ணை கர்த்தர் திறந்தாரோ இப்போதே கர்த்தர் அதை உங்களுக்கு செய்கிறார். திறக்க செய்கிற கர்த்தர். ஏன்னா தாவீதின் திறவுகோல் உங்களுக்கு தருகிறார். இயேசுவினுடைய திறவுகோலை உங்களுக்கு தருகிறார். அது இந்த நாளில் இருந்து உங்களுக்கான திறந்த வாசலாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஏனென்றால் அதற்கான சாவி, அதற்கான திறவுகோல், அந்த லாக்கை உடைச்சி வெளியே வருவதற்கான ஆற்றலை கர்த்தர் உங்க மேலே இப்போது வைக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை தேவனுடைய நாமத்திற்கு என்று பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். திறக்கிற கர்த்தர். அவர் திறந்தார். நீ திறந்தார் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை.